அனைவருக்கும் வணக்கம். அதாவது எதையாவது சொல்லி எதையாவது செஞ்சு எதையாவது பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க அண்ணா. ஏன்னா இங்கு சிறப்புரையாற்றினவங்க, புத்தகம் எழுதினவங்க, பேராசிரியர், இன்னும் எத்தனையோ இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன எம்ஜிஆர்னு சொல்லி இங்க வந்து நிப்பாட்டிட்டீங்களே. எனக்கு சிவாஜியா மாறிடலாம், ஆனா நடிக்க தெரியாது. எனக்கு நடிக்க தெரியாது. நான் வந்து என்னன்னா எம்ஜிஆர் டப் 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 டப்னு அடிச்சுட்டு போயிருக்கோம். அதனாலதான் எம்ஜிஆர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான நாள். அதாவது என்னன்னா மகளிர் தினம் சொல்லி சூப்பராக எல்லா இடத்துலையுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா வந்து இங்கே சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்க, பேராசிரியர் அவங்க தான். நீங்கள் மகளிர் தினம் ஆனால் 3 பேர் தான் இருக்கும் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அது வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக அது இருக்குது. ஏன்னு கேட்டால், நாம ஆண்கள் எல்லாருமே மகளிரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். மகளிர்களை நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த கொண்டாடும் விதமாக நிறைய பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அது எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க உள்வாங்கினதுனால சொல்லிட்டாங்க. உண்மையிலே அது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் மேடம் இந்த சொன்னும்போது கடுகு சிரித்தாலும் காலம் சிரிக்காது அப்படின்னாலும், நீங்க 3 பேர் தான் இருக்கிறீங்க, 3 பேர் தான் இருக்கிறீங்க. ஆனா அதுல வந்து நிகழ்த்தின நீங்க உங்களுடைய உரையாடல், உங்களுடைய உரை அது வந்து மிக சிறப்பா இருந்துச்சு. எல்லா விதத்திலையுமே பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் அந்த பெண்மை வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா ஹைட்டு அந்த இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மை அதுதான். நாம எப்போ வந்து பணிவோடையும் நேர்த்தியோடையும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியதும் இருந்தால் அந்த பெண் உயர்த்தப்படுவாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களுடைய வளர்ச்சி வந்து அதிகம். நான் நேற்று ஒரு மீட்டிங் ஒரு இடத்துல போயிருக்கும் போது, பெண்கள் வந்து இன்னும் வளரலை, பெண்களை வந்து இன்னும் ஆண்கள் வந்து இதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா என்ன சொன்னாங்க, இந்த படத்துல உள்ள மாதிரி ஒரு வரணும் அப்படின்னு சொல்லி, அதாவது தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அந்த தாய் கிழவில வந்து பெண்ணை மையப்படுத்தி தான் அந்த படம். அந்த பெண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களோ அல்ல கேள்விப்பட்டீங்களோ எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து நான் அந்த படம் பார்க்கல. அவங்க சொன்ன ஒரு 1-2 வரியை வச்சுட்டு நான் சொல்றேன். அப்போ அந்த பெண்ணை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு படம். அதுவும் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இளமையை முடிஞ்சு முதுமையை கொண்டு வந்துதான் அந்த கேரக்டர் வருது. ஏன்னா அந்த போஸ்டர் மற்றபடி விஷயங்கள்லாம். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு என்ன தேவை, பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த கதை. பெண்கள் வந்து சுயமா வந்து சம்பாத்தியம் பண்ணணும், சுயமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆண்கள் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதுல உண்மையிலேயே பெண்கள் அடிமைப்படவே இல்லை. பெண்கள் அடிமைப்படவில்லை. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன். ஆமா, ஏன்னா இப்ப மேடம் சொன்ன விஷயத்துக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து அடிமைப்படவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல சாவி கொத்துன்னு இருந்துச்சா? அந்த சாவி கொத்து யார் கையில இருக்கும்? மேடம் யார் கையில இருக்கும்? சொல்லி இருப்பாங்க. பெண்கள் கையில தான் இருந்துச்சு.
பெண்கள் கையில தான் இருந்துச்சு. இன்னும் பெண்கள் வந்து அதை உணரல. மேடம் சொன்னாங்க அதான் அழகா, நாம் மற்றவங்களுக்கு எப்ப என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. சூப்பர் மேடம். அதேதான் ஆண்கள் வந்து நான் வச்சுக்கிட்டு அப்படி அதெல்லாம் செய்யல, அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, அது வேற விஷயம் இல்ல. ஆனா மதிக்கப்படுறாங்கிறத மறுக்கப்படுறாங்க. பெண்கள் வந்து அதை மறுக்கிறாங்க. நோ, அப்படியே கிடையாது. என்ன எனக்கு தெரிஞ்சு, எனக்கெல்லாம் தெரிஞ்சு என்னன்னா, எங்க அம்மா வந்து சாப்பாடு வந்து ஊட்டுறாங்கன்னா நான் சாப்பிடும் போது பக்கத்துல வந்துதான் அவங்க வேற சாப்பாடை ஊட்டுவாங்க. இப்படி கூட்டு சாப்பிட்றா, ஏன் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன், இது சாப்பிடு கூத்து அப்படிம்பாங்க. தாய். சரி, ஒரு கணவன் வந்து சாப்பிடும் பொழுதும் ஒரு மனைவி பக்கத்துல உட்காந்து சாப்பாடு ஊட்டினாங்க, கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு மிச்சம் இல்லாம சாப்பிடும் போது மிச்சம் விழுந்தாலும் அதை அவங்க சாப்பிட்டாங்க. இங்கதான் சார் இருக்கு அந்த அந்நியோன்யம் அப்படின்னு. யாருமே ஆண்கள் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தவோ இல்லை, அதை வந்து தாழ்த்தப்படுத்தவும் இல்லை, பெண்களை உயர்வா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட நாட்கள்ல தான் ஏதோ ஒரு இடங்கள்ல 1-2 இடங்கள்ல தவறுகள் நடந்திருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ரொம்ப கம்மி. உண்மையாதானே மேடம்? தமிழ்நாட்டை பொறுத்த வரையில பெண்கள் வந்து மதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு அருமையான தினத்துல பெண்களுக்கு வந்து இன்னும் சுதந்திரம் பெறணும். நான் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அந்த மீட்டிங்ல. இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு உயர்நிலைக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த வருமானம், இப்ப 2 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பெண்களுக்கு குறைவா கொடுக்காங்க, ஆண்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. உண்மையிலேயே எனக்கு அது கொஞ்சம் வருத்தம். ஏன்னு கேட்டா, அது அந்த காலத்துல நடந்த விஷயங்கள். எப்பவுமே ஒரு விஷயம் வந்து மாற்றுக்கள் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஒரு மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணை விட ஒரு பெண் உயர்வான இடத்துல இருக்கிறா, உயர்வான நிலையில் இருக்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வருமானத்திலையுமே அதிகமா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்டா இல்லையாங்க? ஒரு சிஓ பெரிய கேடர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா HCL அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நேராயிட்டா கூட நம்ம முடிச்சிருந்தப்போ, HCL அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இன்னைக்கு சிஓவா இருக்கிறது யாருன்னா அவங்க மகா ரோஹிணி. பெரிய லெவல்ல இருக்காங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர். அப்போ அந்த நிர்வாகத்தை பண்ணக்கூடியது யாரு? ஒரு பெண். அந்த பெண் வந்து மிகப்பெரிய இருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து எதுக்குன்னு சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் தான். அது மாதிரி பெண்கள் வந்து உயர்வாக தான் இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து என்னைக்குமே பெண்களை வந்து குறைவா நடத்தல, மிக உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். 2-3 விஷயம் நாங்க நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால ஒண்ணு வந்து மகளிர் தினத்தை ஒட்டி இந்த மகளிருக்கு தேவையானதை இப்போ சொல்லிட்டேன். அடுத்தாப்புல வந்து செல்வராஜ் அவங்க வந்து அழகா அந்த புஸ்தகத்தை வந்து உண்மையிலேங்க நான் உட்காந்து ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயம் நமக்கு தெரியல. காடுன்னா என்ன, மிருகங்கள்னா என்ன, மனிதர்கள்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதுலயும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் மிருகங்கள் பறவைகளை போல் வாழ பழக வேண்டும். ஏன்னா அதனுடைய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கு சின்ன உதாரணம் வந்துதான் நிறைய சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய வந்து எல்லாருமே தப்பான இதுதான் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலே அந்த தப்பான சொல்றதுக்கு உண்டான ரீசனையும் அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மையிலே நிறைய வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விலங்கு, அதன்படி நம்ம நடத்துக்கணும்னு சொல்லி அதனுடைய குணாதிசயங்களை சொல்லிட்டு வரும்பொழுது ரொம்ப எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நம்ம அப்படி இல்லை. நரியை போல் வாழ பழகி கொண்டு இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்திருப்பான் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பான முறையில் உயர்ந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் நிறைய, மற்றவங்களை பார்த்து வாழல, தனக்குன்னு ஒண்ணு, தன் இறையை தானே தேடி கொள்ள வேண்டும். சூப்பரான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி யாராவது கொடுத்துட்டா சமஸ்டிக்கா ஜாலியா சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க மனிதன் நிலை அதுதான். யார் ஓசியில கொடுப்பா, யார் ஓசியில கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. விஷயம் தான். அப்போ உழைக்கும் தன்மை இல்லை. இங்க நிறைய பத்தி சொல்லும் பொழுது அருமையா சொன்னாங்க.
இப்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவங்க சொல்ற விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நீங்க சொன்ன மாதிரி மேடம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் நீங்க பாத்துறீங்க, மணி 1 ஆயிட்டு. நம்மளுடைய இலக்கு என்னன்னா அந்த 1 மணிக்குள்ள முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், எல்லாரும் கேளுங்க. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இங்க நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தயவு செய்து எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரிடம் இருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருடமிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றான். நான் ஒவ்வொரு தடவையும் வரும்பொழுது ஒவ்வொருத்தர் பேசுறது வைக்கிற போது ஒன்னொன்னு நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. உண்மையிலேயே நான் நிறைய விஷயம் அவங்க இன்னைக்கு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். அழகா சொன்னாங்க. அத மாதிரி ஒன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற பொழுது, நம்மளுடைய அறிவு கேட்டும் போது, நம்ம பின்னாடி மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது இது வந்து உபயோகப்படும். நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அதன்படியே நம்ம நடக்கலாம். நல்ல விஷயமா இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு நல்லபடியாக நடந்தோம் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மன்றம் சிறந்து வழங்க எல்லாரும் வாருங்கள், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.